சோலோ லெவலிங் மாங்கா வாய்ஸ் ஓவரில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் அந்த டென்ஜனோட பாஸே நம்ம ஜங்ஜின் ஓவை பார்க்கறதுக்கு நேரில் வந்திருப்பான். சாரி, நீ ஏதாவது சொன்னியா? எனக்கு எதுவும் கேட்கல. இவர் ரொம்பவே வினோதமாக பயங்கரமாக இருக்கான். நான் ஒன்றும் உங்களோட சண்டை போட வரல. நான் உனக்காக ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு பதில் சொல்லு. நீ ஒன்றும் மனுஷன் கிடையாது, அப்புறம் எதுக்கு மனுஷன் கூட இருக்க? என்ன நீ வளர்ற? அது உனக்கு இன்னும் தெரியாதா? எங்க தலைக்குள்ள எப்பயுமே ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும், மனுஷங்களை கொல்ல சொல்லி. ஆனா அது ஒன்ன மட்டும் கொல்ல சொல்ல மாட்டேது. மனுஷங்களை கொல்ல சொல்லி வாய்ஸ் கேட்குமா? இது அப்படியே இந்த சிஸ்டம் மாதிரி தான் நினைக்கிறேன். என்ன டெவலப் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குற மாதிரி. ஆனா அது என்ன மட்டும் ஏன் கொல்ல சொல்ல? நான் இந்த சிஸ்டமோட பிளேயர் அப்படிங்கறதுனாலயா? எங்களுக்கு உன்னோட சண்டை போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் அது சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். மனுஷங்களை என்கிட்ட ஒப்படைச்சிரு. உன் லைஃபை மட்டும் உனக்கு திருப்பி தர. உயிரோட போயிரு. உன்னை மட்டும் உயிரோட வரல. நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நீங்கெல்லாம் யாரு? எங்க இருந்து வரீங்க? எதுக்காக மனுஷங்களை கொல்றீங்க? நாங்கெல்லாம் நம்ம சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. நான் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். மனுஷங்களை என்கிட்ட ஒப்படைச்சிரு. என்னாச்சு இப்ப? அவன் நான் கேட்ட கொஸ்டினை அவாய்ட் பண்றான். சீக்கிரம் சொல்லு, எங்க ப்ரொபோசல ஒத்துக்கிறியா இல்லையா? என்ன மன்னிச்சிருப்பா, என்னால முடியாது. நீ என் சோல்ஜர்ஸோட நீ சண்டை போடலான் இருக்கியா? அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தியா இல்லையா? நம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கிறதா உனக்கு பிரச்சனையா? என்ன இது? சஞ்சின் ஓ அவனோட ஷேடோ ஆர்மியை கூப்பிடுறான். பிளாக் சோல்ஜர்ஸ், பிளாக் பனிக்கரடி. இதுவும் சஞ்சின் ஓட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி சாரிப்பா, மன்னிச்சிரு. இது என்ன ஒரு சின்ன ட்ரிக்? இது உனக்கு சின்ன ட்ரிக்கா? ஐஸ் லீவ்ஸ்க்கும் ஷேடோ ஆர்மிக்கும் ஃபைட் நடக்குது. எல்லாம் இந்த பக்கம் வாங்க, நம்மளால அதுவும் கூட சண்டை போட முடியாது. அவன் ஏன் அதை ஒரு ஈஸியான ட்ரிக்குங்கிற மாதிரி சொன்னான்? எண்ணிக்கையில பார்த்தா அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த ஷேடோ ஆர்மியை மட்டும் வச்சுட்டு என்னால அவங்க கூட ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்காங்க, ஷேடோ ஆர்மிக்கு ஈக்குவலா. ஷேடோ ஆர்மியை வச்சு என்னால அவங்க கூட சண்டை போட முடியும். ஆனா அவன் தான் பிரச்சனையா வந்து நிக்கிறான். அவன் தான் அவங்க எல்லாரையும் விட ஸ்ட்ராங்கா இருக்கான். நான் சமாளிக்கிறதுக்கு இக்ரீஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஷேடோ வேணும். சஞ்சின் ஓ அங்க கீழே இருந்த கத்திய கிம் கிட்ட தூக்கி போடுறான். என் பேரு பாருகா, உன் பேர் என்ன? சஞ்சின் ஓ. என் பேரு சஞ்சின் ஓ. சஞ்சின் ஓ ஸ்ட்ரைட்டா பாஸ் கூட சண்டை போடுறதுக்கு நேராவே போறான். இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். என்னோட ஒவ்வொரு முடிவும் ஈஸியாவே சமாளிக்கிறான். என்னை விட ஸ்ட்ராங்கா இருப்பான் போல இருக்கு. நம்ம சஞ்சின் ஓவை அசால்ட்டா அந்த பாஸ் சமாளிக்கிறான். ஒரே உத. இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இவனை ஏதாச்சும் பண்ணணும். சீக்கிரவா, நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். இப்ப ஷேடோ ஆர்மில வந்து மேஜிக்ஷன் ஷேடோ ஃபயரை யூஸ் பண்ணுது. டாக்ஸ் மேஜிக்ஷன். அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். இப்ப பின்னாடி இருந்து அந்த கிம் கடைசியா கேட்ட வாய்ஸ் அது சஞ்சின் போதும். அவன் தான் என்ன அடிச்சு போட்டான். அவனை கொல்லணும். அப்ப அங்க படுத்து கிடந்த கிம் எந்திரிச்சு செம்ம கொலை விரியோட சஞ்சின் கொல்றதுக்கு அந்த கத்தையை எடுத்துட்டு, அவன் இதுல எல்லாம் சாக மாட்டான்னு எனக்கு தெரியும். டைமை வேஸ்ட் பண்ணாத, வெளியே வா. தெளிவா இருக்க. உங்ககிட்ட கம்மியா தான் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. என் அளவுக்கு அவங்க தகுதி இல்லாதவங்க. சமாளிக்கணும். சஞ்சின்வோ பின்னாடி இருந்து கிம் சஞ்சின்வோ கொல்றதுக்கு வரான். சாவுடா சஞ்சின்வோ. ஒரே டைம்ல ஒரு பக்கம் அந்த பாஸ், இன்னொரு பக்கம் ஏறாங்க கிம். ரெண்டு பேருமே சஞ்சின்வோ கொல்றதுக்கு மேல பாயிறாங்க. உன்னை கொல்றதுக்கு நான் மட்டும் ட்ரை பண்ணல போல இருக்கே. இந்த கிம் வேற நடுவுல கடுப்பேத்துறானே. இக்ரீஸ். அப்ப அங்க இக்ரீஸ் வந்து கிம் வயிற்றிலேயே கத்தியை இறக்கி கொன்னுடுது. சஞ்சின்வோ, இது இப்பதான் ஆரம்பிக்குது. இது முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டியா? டேம் இட். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா எதுவும் மாறல. சஞ்சின்வோ அந்த கிம்மையும் ரைஸ்